ஒவ்வொரு சொல்லிலும் அவர் பொதித்து வைத்திருக்கிற உணர்வுகள். சொல்லில் பொருள் இருக்கும், ஆனால் உணர்வும் உணர்ச்சியும் இருந்தால்தான் அந்த சொல்லுக்கு உயிர் உண்டு. சில பேர் 7 ஆண்டு இருக்கிறார்கள், சில பேர் நாடாண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏட்டையும் ஆண்டு நாட்டையும் ஆண்ட தலைவர் கலைஞர் மட்டும்தான். வசதியான வீட்டிலே வாழ்ந்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து இட்லி கடையா என்று கேட்கிற போது, தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம் என்று வசனம். பெரியாருடைய சுடுமொழி எல்லோருக்கும் ஏற்காது என்ற காரணத்தால் கலைஞருடைய கலைமொழி. பெரியாரை எடுத்து அண்ணாவில் குழைத்து கலைஞர் தேன் தடவி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் புத்தரும் வள்ளலாரும் தோற்று போனார்கள், பெரியார் மட்டும் வெற்றி பெற்றார். என்ன காரணம் என்றால், அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்ற போது அழுதார்களை தவிர யாரும் கோபப்படவில்லை. தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்பது இருக்காது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் வந்தது கலைஞருக்காகவும் கவிஞருக்காகவும். சந்திரபாபு அவர்கள் தொடர்ந்து என்னோடு தொடர்பில் இருந்தார். கவிஞருடைய உதவியாளர் பாஸ்கரும் தொடர்பில் இருந்தார். நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்பதற்கு அங்கு நடைபெற்றவற்றை அவருக்கு நான் காணொளி மூலம் அனுப்புகிற போது அவர் பார்த்தார், கவிஞர் பார்க்கவில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம், இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, முடிந்தால் நிச்சயமாக திருச்சி சிவா வந்து சேருவார் என்று அவருடைய நம்பிக்கை இருந்தது. நான் வந்துவிட்டேன். ஆக இன்றைக்கு இந்த விழா என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. 100 கவிஞர்கள் கலைஞரை பற்றி எழுதியவை. உண்மையை சொல்ல விரும்புகிறேன், நேற்றைக்கு முன்தினம் கொடுக்கப்பட்ட இந்த நூலினை நேற்று முழுவதும் படிக்க நேரமில்லை. அமித்ஷா அவர்கள் அமைச்சராக இருக்கிற ஒரு துறையினுடைய விவாதத்தை நான் தான் தொடங்கி வைக்க வேண்டும் என்று அவை தலைவரே அவையில் அறிவித்தார். அதற்கான தயாரிப்புகளில் இருந்தேன். ஆனால் அவரெல்லாம் அவைக்கு வருவதில்லை. பிரதமரும் சரி, அவரும் சரி, அவைக்கு வருவதே கிடையாது. அதனாலே அந்த அமைச்சரவையை பற்றி விவாதிப்பதை கூட அவர்கள் தவிர்த்து விட்டார். அதற்காக நான் தயாரிப்பிலே இருந்து இன்று காலை அதுவும் முடியாமல், அதுவும் திமுக தான் இதை தொடங்கி வைக்கும் இந்த விவாதத்தை, திருச்சி சிவாதான் என்று அவை தலைவரே அறிவித்திருக்கிறார். ஆனால் அதுவும் முடியவில்லை என்கிற போது நேற்று முழுவதும் இந்த நூலினை என்னால் படிக்க இயலவில்லை. விமானத்தில் வருகிற போதுதான் நான் இந்த கவிதைகள் அனைத்தையும் படித்தேன். அந்த 2.25 மணி நேரத்திற்குள்ளாக இந்த 100 கவிதைகளையும் நான் படித்தேன். ஆனால் கவிஞர் எழுதியிருக்கிற முன்னுரையை நேற்று இரவு, இன்று காலை, இப்போது வரை 3 முறை படித்திருக்கிறேன். அதில் இருக்கிற கணம், ஒவ்வொரு சொல்லிலும் அவர் பொதித்து வைத்திருக்கிற உணர்வுகள். சொல்லில் பொருள் இருக்கும், ஆனால் உணர்வும் உணர்ச்சியும் இருந்தால்தான் அந்த சொல்லுக்கு உயிர் உண்டு. அதுபோல அந்த முன்னுரையில் அவர் எழுதியிருப்பதை படித்தாலே பின்னாலே இருக்கிற கவிதைகளை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தானாக வரும். அவரே குறிப்பிட்டிருப்பதை போல தலைவருக்கு வாய்த்த மிகப்பெரிய சிறப்பு என்பது அவருக்கு முந்தைய தலைமுறை, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு அவருடைய சமகால தலைமுறை, அவருடைய இளைய தலைமுறை என்று 3 தலைமுறைகளும் ஒரு தலைவனை பற்றி எழுதுகிற வாய்ப்பு என்பது கலைஞரை தவிர வேறு யாருக்கும் கிட்டியதில்லை. பாடுவதற்கு பொருள் வேண்டும், ஆனால் பாடுபொருளாக மாறுவதற்கு தகுதி வேண்டும். ஒருவர் கவிதை எழுத முனையலாம், விருப்பம் இருந்தால், ஆர்வம் இருந்தால், திறமை இருந்தால். ஆனால் பாடுவதற்குரிய பொருளாக ஒரு மனிதன் மாறுகிறார் என்றால் அதற்குரிய தகுதி எல்லோருக்கும் வருவதில்லை. பேச தெரிந்தவர்கள் கலைஞரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எழுத தெரிந்தவர்கள் கலைஞரை பற்றி எழுதாமல் அவருடைய எழுத்துக்கு முழுமை வடிவம் கிடைக்காது. கவிதை பாட தெரிந்தவர்கள் கலைஞரை பாடாமல் மனம் நிறைவு கொள்வது இல்லை. இந்த அளவிற்கு எல்லோருடைய உள்ளங்களையும் தொட்ட ஒரு மாபெரும் தலைவர். எதிர்காலத்தில் யாராவது தமிழ்நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டம்
ஒரு 3/4 நூற்றாண்டு காலத்தில் என்னவெல்லாம் நடந்தது? அரசியல் மாற்றங்கள் என்ன, இலக்கியத்தில் ஏற்பட்ட செழுமைகள் என்ன அல்லது சிதைவுகள் என்ன, பண்பாட்டில் ஏற்பட்ட பழுது என்ன அல்லது அதில் ஏற்பட்ட உயர்வு என்ன, கலாச்சாரம் என்ன ஆனது, என்னென்ன வடிவத்தில் விஞ்ஞானம் முன்னேறியது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒவ்வொன்றையும் தனியாக படிக்க வேண்டாம், கலைஞர் என்ற ஒரு தனி மனிதனை படித்தால் போதும். நான் சொன்ன இத்தனையும் அவருடைய வாழ்வோடு ஒன்றி இருக்கிறது. சில பேர் 7 ஆண்டு இருக்கிறார்கள், சில பேர் நாடாண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஏட்டையும் ஆண்டு நாட்டையும் ஆண்ட தலைவர் கலைஞர் மட்டும்தான். ஒரு காலத்திலே டாக்டர் மூவா அவர்கள் நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு பின்னால் ஆட்சியாளராக இருந்து இலக்கிய உணர்வோடு வாழ்கின்ற ஒரே மனிதனாக கலைஞர் தான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டார்கள். திருவள்ளுவர் ஏடாண்டார் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடாண்ட மன்னர்களில் சில பேர் உருவாக்கி வைத்த அடையாளங்கள் இருக்கின்ற காரணத்தால் இருக்கிறார்கள். சோழ பேரரசு என்பது எத்தனையோ அரசர்களின் வரிசையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் ஒரு கரிகால் பெருவளத்தானை தெரியும், கல்லணை இருக்கிற காரணத்தால். ஒரு ராஜராஜ சோழனை தெரியும், தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற காரணத்தால். கங்கை கொண்ட சோழபுரம் தெரியும், ராஜேந்திர சோழன் இருந்த கட்டிய காரணத்தினால். ஆனால் மற்ற சோழ மன்னர்கள் யார் தெரியாது. பாண்டிய மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள், இலக்கியம் வளர்த்தார்கள், அவர்களில் பலர் கிடையாது. வரலாற்றிலே இருக்கலாம், ஆனால் நினைவிலே இருப்பார்களா? இல்லை. சேரமான் என்று வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர். அதில் மிக குறிப்பாக சேரமான் கணைக்கால் இரும்புரை என் மனதை கவர்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன். சுயமரியாதைக்காக உயிர் தந்த அவன் புறநானூற்றுக்கு ஒரு கவிதையை தந்திருக்கிறான். அதனால் கணைக்கால் இரும்புரை இருக்கிறானே தவிர மன்னனாக இருந்த காரணத்தால் அல்ல. ஏடாண்டவர்கள் நிலைத்து வாழ்கிறார்கள், நாடாண்டவர்கள் அந்த காலகட்டத்திலே மட்டுமே முத்திரை பதித்து விட்டு போகிறார்கள். ஆனால் நாடாண்ட காலத்திலும் காலம் மறக்காத அளவிற்கு சாதனை படைத்தவர்களின் வரிசையில் கலைஞர் வந்து சேர்கிறார். அந்த கலைஞரை கொண்டாடிய காரணத்தால் ஏட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய கவி பேரரசு அவர்கள் நிலையான இடத்தை எதிர்கால தமிழ் உலகத்திற்கு தருவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் உண்டு. அவர் வாழுகின்ற கம்பன், யார் யாரெல்லாம் இருந்து இப்பொழுது இல்லை என்று இயங்குகிறோமோ அந்த புலவர்களின் வடிவம், அவருக்கு யாப்பிலக்கணமும் தெரியும், புது கவிதையும் தெரியும், புதுமையான கவிதைகளும் தெரியும். இங்கே வேலு பேசுகிற போது நிறைய அவருடைய பாடல்களை சொன்னார். நான் பேசினால் நிறைய அதை பற்றியுமே பேசுவேன், ஆனால் அதை பேசுவதற்கான இடம் இது அல்ல. எத்தனையோ ஒவ்வொரு பாடலையும் கேட்கிற போது அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய உணர்வுகள், எத்தனை படங்கள், என்னென்ன பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர் அதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் பேசலாம். அது ஒரு சுவையான அனுபவமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நெகிழ்வோடு நிற்கிறோம். 100 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கிற ஒரு தலைவன், 95 ஆண்டு காலத்தில் நம்மை விட்டு பிரிந்த தலைவன். நான் நாடாளுமன்றத்தில் அவருக்கு பாரத ரத்னா விருது தர வேண்டும் என்று பேசியது இப்போது காணொலியிலே போய்கொண்டிருக்கிறது. அவருடைய பல பரிமாணங்களை பற்றி நான் அது அடுக்கடுக்காக சொன்ன போது நம்புங்கள், ஒட்டுமொத்த நாடாளுமன்றமும் கரவொலி எழுப்பியது. அன்றைக்கு பாரதி இருந்தார், இளங்கோவனும் அவையில் இருந்தார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக இடம்பெறாத ஒருவரை, பிரதமராக இல்லாத ஒருவரை, குடியரசுத் தலைவராக இல்லாத ஒருவரை, ஒரு மாநில கட்சியின் தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்காக 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட வரலாறு கலைஞருக்கு மட்டும்தான். கட்சிகளை கடந்த ஒரு தலைவனாக, எந்த மேடையாக இருந்தாலும் எல்லோரையும் தாண்டி நிற்கிற வல்லமையாளனாக, கொஞ்சம் கூட தாழ்வு மனப்பான்மை என்பது இல்லாதவராக, எத்தனை பெரிய போர்க்களத்திலும் எத்தனை பெரிய வீரன் வந்தாலும், அது மேடையாக இருந்தாலும் சரி, போராட்ட களமாக இருந்தாலும் சரி, கலைஞர் தான் முன்னணியில் நிற்பார். கடைசி நாள் வரை போராளியாகவே வாழ்ந்து மறைந்த தலைவனும் கலைஞர் மட்டும்தான். அவருடைய சிறப்பு குணம் என்பது, அவர் முதலமைச்சராக இருந்தபோது நிறைவேற்றிய திட்டங்கள், அழிக்க முடியாத சாதனைகள், சாதியும் மதமும் இந்த நாட்டிலே தலைவிரித்தாடி மூட நம்பிக்கைகளை விதைத்து மக்களை வேறு வடிவத்திலே கொண்டு சென்ற போது அதை அவர்கள் மீட்பதற்காக கண்டெடுத்த இயக்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய மாபெரும் தலைவன்.
அவருடைய ஆட்சியின் சாதனைகளை பற்றி மட்டுமே சொல்ல ஆரம்பித்தால் அது ஒரு நாள் முழுவதும் கருத்தரங்கமாக நடக்கலாம். திரைப்படத்திலே மட்டுமே எழுதுகிற ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினராக சட்டமன்றத்தில் இருந்த நாட்களில் அவருடைய உள்ளத்தில் இருந்தவைகள் அத்தனையும் திரைப்படங்களிலே வசனங்களாக வந்து சேர்ந்தன. ஒவ்வொன்றும் பொருள்பட இருந்தது. பராசக்தி படத்திலே கணவனை இழந்து தந்தையை இழந்து யாரும் இல்லாமல் நடுத்தரவில் நிற்கிற கல்யாணி என்ற பாத்திரத்திடம் நாளை காலையிலிருந்து தெருமுனையிலே ஒரு இட்லி கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு பெண் சொல்லுகிற போது, வசதியான வீட்டிலே வாழ்ந்த அந்த பெண் அதிர்ச்சி அடைந்து இட்லி கடையா என்று கேட்கிற போது, தமிழ்நாட்டில் தாலி அறுத்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம் என்று வசனம் எழுதுவார். அது வெறும் வசனமாக நிற்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தார். விதவை என்ற சொல்லுக்கு பொட்டு இல்லை, கைம்பெண்ணுக்கு 2 பொட்டு இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு திருமணம் மீண்டும் நடந்தால் அவர்களுக்கு ஊக்கம் தர ஆரம்பித்தார். ஒன்றொன்றாக யோசித்து பாருங்கள். எல்லாம் அவர் எழுதியது எல்லாம் பின்னால் நடைமுறைக்கு வந்தன. இந்தியாவிலே இன்றைக்கு பல மாநிலங்களில் உண்டு, இந்தியாவிலே உண்டு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை என்பது. ஆனால் திருமணமாக போகிற பெண்கள் எவர் செல்வர் பாத்திரத்திலே பெயர் எழுதி சென்ற நிலைமையினை மாற்றி சொத்து பத்திரத்திலே பெயர் எழுத வைத்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அதனால்தான் அவர் பாடு பொருளாக மாறுகிறார். அவர் இலக்கியவாதிகளை கவர்ந்தார். அரசியலிலே அவர் சாதனையாளராக நின்றார். இங்கே டி.கே. இளங்கோவன் சொன்னார் அல்லவா, ரங்கோன் ராதா படத்திலே வருகின்ற தமிழே தேனே என்ற பாடல். அவரோடு காரில் போகிற போதும் அவரோடு தனியாக இருக்கிற போதும் சிக்கிக்கொள்ளாமல் தப்பிக்கிறவர்களில் முக்கியமானவர் கவிஞர். இது யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையிலே சிக்கிக்கொள்வார்கள். நாம போய் எதையாவது பேசி மாட்டிக்கொள்வோம். அது மாதிரி பராசக்தி படத்துல வருகின்ற காக்கா பாட்டை நீங்க எழுதியதானே என்றால் இல்லை என்று சொல்வார். அது உடுமலை நாராயண கவி எழுதியது என்பார். நீங்கள் எழுதியது எது என்று கேட்டால் கொஞ்சம் மொழி கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாடல் அது ஒன்று. பூமாலை புழுதி நீயே அப்படி சொல்லி வருகிற அந்த வரிசை ஒரு நாள் போகிற போது ரொம்ப பிடித்த பாடல் இந்த ரங்கோன் ராதா படத்தில் வருகின்ற தமிழே தேனே என்று சொல்லிவிட்டோம். 2 பேரும் தான் அறிவாளி. அதனுடைய அடுத்த வரி என்னையான்னு கேட்டார். கார் எப்ப நிற்கும் ஆச்சு. பாட்டை ரசித்திருந்தோம். ஆனால் அதற்குள்ளாக இவர் உடனே கையில் இருந்த தொலைபேசி எடுத்து அதில் தேடி தேடி எடுப்பதற்குள்ளாக இப்படிதான் எல்லாம் அறகுறையா வச்சுக்குவீங்க. ஒரு முறை பேராவூரணிக்கு இளைஞரணி ஆரம்பித்த நாட்களில் 82, 83 இன்றைய கழகத் தலைவரும் நானும் சுற்றுப்பயணம் சென்றிருந்த போது அன்றைக்கு மிகப்பெரிய தலைவராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராவூரணி கிருஷ்ணமூர்த்தி எனக்கு ஒரு ஆசை என்றேன். என்ன என்று கேட்டார். மனோராவை பார்க்க வேண்டும் என்றேன். இன்றைக்கு வேண்டாம், நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, இன்னொரு நாள் வாருங்கள் என்று சொன்னார். அதற்காகவே நான் மறுமுறை சென்றேன். காரணம், புதையல் படத்திலே அந்த மனோரா அடிக்கடி வரும். அதில் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகை பத்மினியும் பாடுகின்ற பாடல்கள் முக்கியமாக அதில் வரும். அதனால கலைஞர் எழுதிய படம் புதையல், அதை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அடுத்த முறை சென்றேன். ஒரு கூட்டம் நடந்தது. எங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் எந்த ஊருக்கு சென்றாலும் பொழுதுபோக்குக்காகவோ ஓய்வுக்காகவோ செல்வதில்லை. உடன் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். அகில இந்திய அளவில் சுற்றுப்பயணம் வந்தாலும் நாடாளுமன்ற அலுவலாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி வருகிறோம் என்றால் ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கும். இல்லாவிட்டால் எங்கும் போவதில்லை. கூட்டம் முடிந்து பின்னர் அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், இங்குதான் தங்கியிருந்தார், இங்கிருந்து மாட்டு வண்டியிலே பல இடங்களுக்கு அழைத்து செல்வோம், பின்னர் படகிலே கூட அழைத்து சென்றிருக்கிறோம் என்று சொல்லி மனோராவை எல்லாம் காட்டினார். பார்த்தேன். பரவசத்தோடு வந்து தலைவரிடம் சொன்னேன். ஆனால் மனோராவை பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நாள் ஆசை என்று. மனோரா எதற்கு கட்டியது தெரியுமா என்று கேட்டார். தெரியாது என்றேன். பின்னர் எதற்காக அங்கே சென்றாய் என்று கேட்டார். இல்லை, எனக்கு அந்த படத்திலே பார்த்தது, நீங்கள் வசனம் எழுதி என் மனதிலே பதிந்தது, அதற்காக சென்றேன். இன்னொரு முறை போய் பார்த்து விட்டு வந்து சொல் என்றார். இதற்காகவே நான் மறுபடி பேராவூரணிக்கு சென்று மனோராவை பார்த்த பொழுது, நெப்போலியனை தோற்கடித்ததற்காக ஆங்கிலேய அரசை பாராட்டுவதற்காக சரபோஜி மன்னர் கட்டியது அது என்று ஒரு கல்வெட்டு இருக்கு. மறுபடி வந்து சொன்னபோது சொன்னார், ஒரு இடத்துக்கு போனால் சுற்றுலா பயணியாக போகக்கூடாதியா,
அந்த இடம் எதற்காக என்ன சிறப்போடு இருக்குது என்று தெரிந்து கொண்டு வர வேண்டும். இது மாதிரி ஒவ்வொன்றாக அந்த பாடல்கள் எல்லாம் பேசுகிற போது, நான் தனியாக சில நேரங்களில் நாங்கள் எல்லாம் இருக்கிற போது என்னை உட்கார வைத்து காகித ஓடம் கடலை மீது நீ பாடியான்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது பாடுனா அழுகதான் வரும். கவிஞர் ஒன்று அழகா அதை சொல்லியிருக்காரு. பெரியாருடைய சுடுமொழி எல்லோருக்கும் ஏற்காது என்ற காரணத்தால் கலைஞருடைய கலைமொழி பெரியாரை எடுத்து அண்ணாவில் குழைத்து கலைஞர் தேன் தடவி கொடுத்தார் என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான வடிவம் அது. நான் அந்த ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒன்று கருத்தை சொல்லுகிற போதே ஒவ்வொருவருக்கும் ஒரு அணுகுமுறை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி உண்டு. அதிலே தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த நாட்டிலே உலகத்திலே சமுதாயத்திலே பேதம் இருக்கக்கூடாது, சாதி மதம் கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் என்பது மனிதனை உயர்த்தியும் தாழ்த்தியும் கேவலப்படுத்துகிறது என்று சொன்ன முதல் தலைவன் பெரியார் மட்டும் இல்லை. முதலாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பின்னால் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆனால் புத்தரும் வள்ளலாரும் தோற்று போனார்கள், பெரியார் மட்டும் வெற்றி பெற்றார். என்ன காரணம் என்றால், புத்தருக்கும் வள்ளலாருக்கும் பெரியாருக்கு கிடைத்ததை போல அண்ணாவை போல் ஒரு தளபதி கிடைக்காத காரணத்தால். அந்த அண்ணா எதிர்பாராமல் குறுகிய காலத்தில் மறைந்தாலும் இன்னமும் வாழ்கிறார். ஏன் தெரியுமா? கலைஞர் என்ற தலைவனால். சாக்ரட்டிஸ் நிலைத்து நிற்பதற்கு அவன் தத்துவங்கள் மட்டும் இல்லை, அவனுடைய மாணவன் பிளாட்டோ தான் காரணம். பிளாட்டோ இல்லை என்றால் சாக்ரட்டிஸ் இல்லை. நல்ல மாணவன் என்பவன் தன்னுடைய குருவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஆசிரியருக்கு தேடித் தருவதைப் போல சாக்ரட்டிஸுக்கு பிளாட்டோ என்று சொன்னேன், பெரியாருக்கு அண்ணா என்று சொன்னேன், அண்ணாவுக்கு கலைஞர் என்று சொன்னேன். கலைஞருக்கு பல பேர் அதுபோல இருக்கலாம், ஆனால் இலக்கிய உலகில் கவி பேரரசு தான் இருக்கிறார் என்பதன் அடையாளம் தான் இந்த நூல் தொகுப்பு. இவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, இவருக்கு அவர் மீது இருந்த பக்தி, நாள்தோறும் காலை தவறாமல் அவர் தொலைபேசியிலே பேசுகிறவராக இருந்து, அவர் மறைந்ததற்கு பின்னால் ஒரு மனிதரிடம் பழகுவது என்பது ஆதாயத்திற்காக, ஒருவனை எழுந்து வணங்குவது என்பது அவரால் ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக. அதை செய்கின்ற இடத்துல இல்லாதவளாக இருந்தால் அவனால் பாதகம் வராது என்று தெரிந்தால் யாரும் மதிப்பதில்லை. ஒன்று பயப்பட வேண்டும் அல்லது ஏதாவது கிடைக்க வேண்டும். அதற்காக மட்டுமே வணங்குகிற பின் செல்லுகின்ற இயல்பு உள்ள இந்த மண்ணில் இல்லாத ஒரு மனிதனுக்காக இவ்வளவு செய்கிறார் என்றால் அதுதான் அன்பு, அதுதான் பற்று. எதிர்பார்ப்புகளோடு செய்வதில்லை, இது உள்ளத்திலே உறங்கி கிடக்கின்ற உணர்வுகள். அவர் மீது கொண்டிருக்கின்ற அளவற்ற நேசம், அதனுடைய வெளிப்பாடுதான் தேடி தேடி சல்லடையாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி சித்தானந்த பாரதியாரிலிருந்து நாமக்கல் கவிஞரிலிருந்து டாக்டர் மூவாவிலே ஆரம்பித்து கண்ணதாசன், சுரதா, முடியரசன், குடியரசு என்று இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் வரை. நான் சில பேரை சொல்லி சில பேரை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் அடுத்த வரிசையில் இருக்கிறவருடைய பெயர்களை சொல்லவில்லை. இங்கே நிறைய பேர் எதிரும் இருக்கிறீர்கள், மேடையிலும் இருக்கிறீர்கள். நான் தேடினேன், சில பேரை காணவில்லை என்று. பெருங்கவிக்கோவை காணவில்லை என்று பார்த்தேன், வாமு சேதுராமன் என்று இருந்தது. கவிதை பித்தனை தேடினேன், பின்னால் இருந்தது. ஆக ஆண்டாள் பிரியதர்சினி, சல்மா, கனிமொழி, தமிழச்சி வரை கண்டுபிடித்திருக்கிறார். இன்னும் இளைஞர்கள் பல பேரை கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கலைஞரை பற்றி பாடியதால், இந்த நூலில் இடம்பெற்றதால் அவர்களும் வரலாற்றில் இடம்பெறுகின்றார்கள். கலைஞர் எந்த வகையிலே மாறுபட்டு நின்றார்? தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று பேசுகிறவர், எல்லா இடங்களிலும் பேசுவார். அதற்கு அவர் சொல்லுகிற காரணம், விளக்கம் தெரியாதவர்கள் அவரை நாத்திகவாதி என்று முத்திரை குத்தி நிறுத்தி விடுவார்கள். ஆனால் அவர் விளக்கம் சொன்னார், இந்த மண்ணில் மட்டும்தான் ஒரு மனிதனை பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நிர்ணயிக்கிறார்கள். அப்படி நிர்ணயிப்பதற்கு காரணம் சாதி. அந்த ஜாதிக்கு காவலாக மதங்கள் இருக்கின்றன, மதங்களுக்கு தலைவர்களாக கடவுள்கள் இருக்கிறார்கள். ஆக வேருக்கு போகிறேன், கடவுள் இல்லை என்றால் மதம் இல்லை, மதம் இல்லை என்றால் ஜாதி இல்லை, ஜாதி இல்லை என்றால் மனிதனுக்குள்ளே வேறுபாடு இல்லை என்று பெரியார் சொன்னார். ஆனால் அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு முறை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பெரியார் கடவுள் இல்லை என்று வழக்கம் போல பேசுகிறார். யாருக்காக பேசினாரோ அவர்களை ஏவி விட்டு அவர்களை கொண்டே கூட்டத்திலே கல்லெறிந்து அந்த இடத்திலே பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி கூட்டத்தை பாதியில் முடிக்கிறார்.
மறுநாள் அதே இடத்துல அறிஞர் அண்ணா நாடகம் நடத்துகிறார். நாடகத்தில் அண்ணாவும் நடிக்கிறார். அண்ணா எழுதிய நாடகம், அண்ணா நடிக்கிற நாடகம். அண்ணா ஒரு நிலச்சுவாண்டாராக உட்கார்ந்து இருக்கிறார். பணியாளன் வந்து நிற்கிறான். அண்ணா கேட்கிறார், என்னையா 4 நாட்களாக ஆளை காணவில்லை, சொல்லிக் கொள்ளாமல் எங்கே போயிருந்தாய்? அவன் பணிந்து குனிந்து சொல்லுவான், ஐயா மன்னியுங்கள், நீண்ட காலமாக எனக்கு ஒரு ஆசை, சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று. ஆனால் வாய்ப்பே கிடைத்ததில்லை. என் ஊர் மக்கள் சென்றார்கள். அவர்களுடைய மூட்டை முடிச்சுகளை நான் சுமந்து வந்தால் என்னையும் அழைத்து போவதாக சொன்னார்கள். நான் அவர்களோடு சென்று திரும்பினேன் என்று சொல்வான். சரி, பரவாயில்லை, சிதம்பரம் நடராஜனை பார்க்கத்தானே போனாய். ஆனால் நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் அவரை பற்றி மிக உயர்வாக அல்லது சிறப்பாக சொல்கிறார்கள். நடனமாடுகிற நிலையில் நிற்பாராமே, ஒற்றை விரலை ஊன்றிக்கொண்டு நிற்பாராமே என்று அண்ணா சொன்னவுடன் அந்த பணியாளன் சொல்லுவான், அதை பார்க்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுவான். சரி, நான் புண்ணியம் செய்யவில்லை, நீதான் செய்தாய். பார்த்து விட்டு வந்த நீ அவர் எப்படி நின்றார் என்று நின்று காட்டு என்பார். அவன் நிற்பான், ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை ஊன்றி, ஒற்றை காலை கீழே வைக்கிற போது பரவசமாக இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் நில் என்பார். கொஞ்ச நேரம் நிற்பான், மறுபடி ஐயா காலை வலிக்கிறது, கீழே வைக்க. என்னையா உன் நடராஜன் காலங்காலமாக காலை தூக்கி கொண்டு நிற்கிறான், உன்னால் கொஞ்ச நேரம் நிற்க முடியவில்லையா என்கிற போது முதலாளியிடம் சொல்லிக் கொள்ளாமல் அடுத்தவர்களின் துணையோடு போய் பார்த்து விட்டு வந்தவன் வலி தாங்காமல் சொல்வான், அது கல் நிற்கும், நான் மனிதன் எப்படி நிற்கும். கூட்டம் கை தட்டியது. பெரியாரிடம் போய் சொன்னார்கள், எனக்கு தெரியும் அவன் முட்டாள் என்று, ஆனால் அடிமுட்டாள் என்று இன்றுதான் தெரிந்து கொண்டேன். பெரியார் கல் என்று சொன்ன போது கோபம் வந்தவர்கள் அண்ணா சொல்லுகிற முறையில் சொன்ன போது கை தட்டினார்கள். அதே கலைஞர் ஒருபடி தாண்டி போனார். அழுவதை கேட்க ஆட்களும் இல்லை, ஆறுதல் வழங்க யாருமே இல்லை, ஏழைகள் வாழ இடமே இல்லை, ஆலயம் எதிலும் ஆண்டவன் இல்லை என்ற போது அழுதார்களை தவிர யாரும் கோபப்படவில்லை. இது வறியவனின் குரல், இது ஏழையின் அழுகுரல். எனக்காக யாருமே இல்லை, நான் தவிக்கிறேன் என்றால் ஆலயத்தில் ஆண்டவன் இருந்தால் எனக்கு ஏன் இந்த நிலை என்று ஒருவன் கலங்குகிறான் என்று அவர் எழுதிய போது அதை பார்த்த கூட்டமும் கண்ணீர் வெடித்ததே தவிர அங்கே நாத்திக ஆத்திக வாதம் வரவில்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று வரவில்லை. முடியாதவன், இல்லாதவன், இயலாதவன் புலம்புகிற போது என்ன வேண்டுமானால் வரும். பெற்றோரை ஏசுவான், உடன் பழகியவர்களை புறந்தள்ளுவான், கடவுளை பேசுவான் என்றால் அவனுடைய வலி. அந்த வலியை தன் பேனாவின் முனையினால் கொண்டு வந்த தந்தவர் தலைவர் கலைஞர். ஒரு இலக்கியவாதியாக பரிணமித்தார், ஒரு அரசியல்வாதியாக ஆளுமையாக திகழ்ந்தார், ஒரு ஆட்சியாளராக ஆட்சிக்கு அரசாங்கம் நடத்துவதற்கு இலக்கணம் வகுத்தார், கொள்கைகளை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய பட்டாள வரிசையை உருவாக்கினார். கலைஞர் இல்லை என்றால் நான் இல்லை, கலைஞர் இல்லை என்றால் பாரதி இல்லை, இளங்கோவன் இல்லை, கவிதை பித்தன் இல்லை. எங்களை எல்லாம் அவர் ஊட்டி வளர்த்தார். ஒரு தலைமுறையோடு நான் பழகினேன். இவர்கள் எல்லாம் என்ன சிறுவர்கள், இளைஞர்கள் என்று கருதவில்லை. 22 வயதிலே என்னை காரிலே கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார், கதைகள் சொல்லி இருக்கிறார். இவனிடம் சொன்னால் ஊர் மக்களிடம் போய் சொல்லுவான் என்று பல வரலாற்று செய்திகளை சொல்லி அதன் மூலமாக எங்களை அன்பின் மிகுதியார். இன்று காலை அண்ணன் வைகோ அவர்களின் வீட்டுக்கு சாப்பிட வந்தார் டெல்லியில். அப்போது நிறைய பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய மகனிடம் நான் சொன்னேன், நாங்கள் எல்லாம் இளவயதிலிருந்து இந்த இயக்கத்தில் இவ்வளவு ஈடுபாட்டோடு வந்தது, இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்ததற்கு கொள்கைகளின் மீது இந்த பிடிப்பு ஒரு காரணம். ஆனால் அதையும் தாண்டி தலைவர்கள் எங்களை ஈர்த்து வைத்திருந்தார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்களை அரவணைத்தார்கள். இந்த கட்சி தொண்டன் எங்கள் மீது காட்டிய பாசம் எங்கள் உறவினன் கூட காட்டியது இல்லை. எந்த ஊருக்கு சென்றாலும் எங்கே சொந்தக்காரன் வீடு என்று தேடியதில்லை, தேடுகிற அவசியத்தை என் கட்சி தொண்டன் தந்தது இல்லை. எங்களுக்கு என்ன வேண்டும், தேவை என்ன, சுவை என்ன என்று தேடி தேடி கொண்டு வந்து தருகிற அந்த தோழர்கள் தான் எங்களை இந்த இயக்கத்திலே வேரூன்ற வைக்கிறது. நான் பேசுகிற போது நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். கொள்கைகள் என்பது குன்றளவு நிற்கிறது. வேறு எந்த கட்சிக்கும் இல்லாது அடித்தளத்தில் இருக்கிறவனை உயர்த்த வேண்டும் என்பது, சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது, நான் எவனுக்கும் பெரியவன் இல்லை, எனக்கு எவனும் பெரியவன் இல்லை என்று தொல்காப்பியன் சொன்னதை எளிமையாக சொன்ன இயக்கம் இந்த பேர் இயக்கம். அதே போல 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் அந்த கலைஞர் என்ற தலைவனின் அன்பு பார்வை. எந்த இடத்துல பார்த்தாலும்
அந்த கண்ணாடியை மீறி கனிவோடு பார்க்கிற அந்த பார்வை. எப்பயா வந்த என்று கேட்கிற போது எல்லாம் காணாமல் போகும். குடும்பத்தில் நடக்கிற வேதனைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதை தனியாக விசாரிக்கிற போது அவருடைய மடியிலே விழுந்து கதறாமல் அழுத வாழ்ந்த தொண்டர்கள் ஏராளமான பேர். ஒரு அரசியல் ஆளுமையாக, இலக்கிய மேதையாக மேடையிலே பார்க்கிற தலைவன் கீழே இறங்கி வந்தவுடன் தொண்டர்களை அரவணைக்கிற தாயாக மாறி போவார். அவர் ஆட்சியிலே நிறைவேற்றிய திட்டங்களும் நிறைவேற்றிய சட்டங்களும் எவனாலும் தொட முடியாது. அறிஞர் அண்ணா சொன்னார், என்னை விமர்சிக்கிறார்கள், என்னை தூற்றுகிறார்கள், கவலை இல்லை. இந்த ஆட்சியை நான் கலைத்து விடுவேன் என்று மத்திய ஆட்சி மிரட்டுகிறது, முடியுமா? நான் சவால் விட மாட்டேன். முடியும், உங்களால். இந்த ஆட்சியை கலைக்கலாம், வேறு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், அல்லது வேறு யாரும் வந்து உட்கார நேரிடலாம். ஆனால் யார் வந்தாலும் நான் நிறைவேற்றிய 3 சட்டங்களில் மட்டும் கை வைக்கிற துணிச்சல் கிடையாது என்று அண்ணா சொன்னார். சுயமரியாதை திருமண சட்டம், தமிழ்நாட்டில் இருமொழி சட்டம், அதே போல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அதில் யாரால் கை வைக்க முடியும்? அதைத்தான் அண்ணா சொன்னார். இன்னும் சொல்வேன், அண்ணா என்பவர் கனிவான தலைவர். ஆனால் இந்த இருமொழி ஆட்சி சட்டத்தை நிறைவேற்றுகிற போது என்ன சொல்கிறார் தெரியுமா? பல தோழர்களின் கவனத்திற்காக சொல்கிறேன். அண்ணா சொல்வார், தமிழ்நாட்டில் இனிமேல் இந்தி என்பது இருக்காது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும். இங்க இருக்கிற தேசிய மாணவர் படை NCC என்பதிலே ஆணைகள் இந்தியில இருக்காது, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை இதற்கு மத்திய அரசு இசைவு தெரிவிக்கவில்லை என்றால் தேசிய மாணவர் படை கலைக்கப்படும். அந்த வீரம், அதுதான் கலைஞரிடம் முழுமையாக இருந்தது. அவ்வளவு துணிச்சலாக பேசிய அண்ணா, அந்த அண்ணாவுக்கு பின்னால் இந்த 2 தலைவருடைய வடிவமாக வாழ்ந்த கலைஞர் வெறும் அரசியலோடு நிறுத்திக் கொள்ளவில்லை, வெறும் ஆட்சியாளராக தன்னுடைய பணியினை நிறுத்திக் கொள்ளவில்லை. கவிஞராக, மேடை பேச்சாளராக, வசனகர்த்தாவாக, நடிகராக, இன்னும் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் இருக்க முடியும் என்பார்களோ அத்தனை எல்லைகளையும் தொட்டவர் கலைஞர். அதிலே வாழ்ந்தவர் என்பது மட்டுமல்ல, அப்படி இருந்த தலைவர் மீது அன்பு கொண்டவர்கள், இந்த இயக்கத்தில் பணியாற்றியவர்கள், அதில் ஈடுபடாதவர்கள், அவர் மீது அன்பு கொண்டவர்கள் எழுதியவற்றில் தொகுத்து தேடி தேடி ஒரு 100 முத்துக்களை போல இந்த நூலினை தொகுத்து தந்த கவி பேரரசு அவர்களுக்கு கழக தோழர்களின் சார்பில் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கழகத்திலே நம்மோடு சேர்ந்து பணியாற்றுகிறவர் அல்ல, ஆனால் நம்மை விட அதிகமாக இந்த இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர். இந்த கொள்கைகள் வலுப்பெற வேண்டும் என்று விரும்புகிறவர். இந்த கொள்கைகளுக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பார்களோ அவர்களை தனியாக அழைத்து அவர்களுக்கு மெல்ல மெல்ல சாவி கொடுக்கின்ற ஒரு தன்மை அவரிடம் உண்டு. கலைஞர் வெளிப்படையாகவே திரைப்படங்களில் அந்த காலத்திலே எழுதினார். மனோகரா படத்திலே கடைசியாக காக்கா ராதாகிருஷ்ணன் இறக்கிற போது சிவாஜி அவருடைய மடியில இருப்பார். மடியில கிடக்கிற போது அழுவார். அழாதே அண்ணா, நீ நாடாள வேண்டும் என்று சொல்வார். அண்ணா என்ற பெயர் திரைப்படத்திலே தணிக்கை செய்யப்பட்ட காலத்தில் அண்ணா நீதான் நாடாள வேண்டும் என்று எழுதிய தலைவர் கலைஞர் தான். நாம் என்ற படத்திலே எம்ஜிஆருடைய பெயர் குமரன் என்பது பாடலே அண்ணா வாழ்கவே, குமரன் அண்ணா வாழ்கவே என்று வரும். அண்ணா அண்ணா என்று அவருடைய நான் ஒலிக்காத நாளே இல்லை. அதே போலத்தான் கவிஞருடைய உள்ளத்திலே இதய துடிப்பு என்று சொன்னால் அது கலைஞர் கலைஞர் என்றுதான் துடித்துக் கொண்டது. நான் வெளிப்படையாகத்தான் சொல்கிறேன், அவர் கழகத்தின் முழுமையான நம்மை போன்ற தொண்டர் அல்ல, அர்ப்பணித்துக் கொண்டவர் அல்ல. 50 ஆண்டுகளை தொடப்போகிறது என்னுடைய அரசியல் வாழ்க்கை. எனக்கு இது நாள் வரை எந்த விதத்திலும் ரெக்ரெட் என்று சொல்வார்களே, அதுபோல நான் எதற்காகவும் நான் இதை இழந்தோமே என்று எண்ணியதில்லை. நான் அதிகம் பெற்றிருக்கிறேன். இதோ இந்த மேடை, எதிரே இருக்கிற நீங்கள், இந்த இயக்கம் தந்த பெருமை, இதற்கெல்லாம் காரணம் அந்த தலைவர். அதனால்தான் ஐயா கவிஞர் அவர்களே காலையிலே எழுந்து வெகு விரைவாக எழுந்து டெல்லியிலே தலைவருடைய 100 ஆண்டு நிறைவு விழாவினை பல கட்சி தலைவர்களை வரவழைத்து கொண்டாடி அந்த இடத்திலே நடத்தி முடித்து நாடாளுமன்றத்திற்கு சென்று ஒரு போர் நடத்திவிட்டு மதிய நேரம் உணவருந்தாமல் விமானத்திலே வந்து கிடைத்ததை சாப்பிட்டு முகம் கழுவி கொண்டு நேராக உங்களிடம் வந்திருக்கிறேன். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம்
சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம்.